அக்டோபர் மாதம் நடக்க போகின்ற இந்த 3 கிரக பயிற்சியால் யார் யாருக்கு என்னென்ன ஆக போகுதுங்கிறத பார்த்துட்டு வரோம். வகையில் சிம்மராசிக்கார், ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தால் எப்படிடா தாங்கிறது? ஏற்கனவே சனி வேற அஷ்டம சனியாக இருக்கார், 7ல் இருக்க ராகு வேற என்ன பண்ணுவாரோ தெரில போன்ற விஷயம். இந்த நேரத்தில் தான் ராசிநாதன் சூரியன் நீச்சமாகிறார். இதுதான் மோசமான விஷயம் தான். இந்த ராசிநாதன் சூரியன் அக்டோபர் மாதத்துலேருந்து நீச்சமாகிறார். செப்டம்பர் எண்டிலேருந்தே ஆயிடுவார். சூரிய பகவான் நீச்சமாகிறார். சூரியன் நீச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் அவர் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு தலைமைத்துவம் பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமைத்துவம், சூரியன் எப்பயுமே ஹெச்ஓடிம்பாங்க, த மேனேஜ்மெண்ட்டோட ஹெட் அவர் தான். அவர் நீச்சம் ஆகக்கூடாது. அப்படி ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக நீங்கள் 2வது விஷயமாக என்ன பார்க்கலாம்னா, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். இந்த அக்டோபர் மாதத்தில் சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். இவர் யாருன்னா 3-10 கூடியவர். 3-10 கூடிய சுக்கிர பகவான் நீச்சம் என்பது இன்னொரு பிரச்சனை. ஏற்கனவே 7ஆம் இடத்துல ராகு, 7ல் ராகு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. அக்டோபர் மாதம் நடக்க போகின்ற இந்த 3 கிரக பயிற்சியால் யார் யாருக்கு என்னென்ன ஆக போகுதுங்கிறத பார்த்துட்டு வரோம். வகையில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மேஜர் டிரான்சிஷன் நடக்க போகுது. அந்த மேஜர் டிரான்சிஷன்னால் என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறது தான் சொல்ல போகிறோம். அடையா சார், நீங்கள் வேறு சிம்மராசிக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் சார். இப்போ தான் அஷ்டம சனி வந்தது, அதுக்கப்புறம் 7ல் ராகு வந்தது, எல்லாம் நமக்குன்னே வராங்க சார். உண்மை என்னவென்றால் நண்பர்களே, அது என்னமோ தெரியல, சிம்மராசிக்காரங்களை டார்கெட் பண்ணியே தான் எல்லா விஷயமுமே நடக்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தால் எப்படிடா தாங்கிறது? ஏற்கனவே சனி வேற அஷ்டம சனியாக இருக்கார், 7ல் இருக்க ராகு வேற என்ன பண்ணுவாரோ தெரில போன்ற விஷயம். இந்த நேரத்தில் தான் ராசிநாதன் சூரியன் நீச்சமாகிறார். இதுதான் மோசமான விஷயம்தான். இந்த ராசிநாதன் சூரியன் அக்டோபர் மாதத்துலேருந்து நீச்சமாகிறார். செப்டம்பர் எண்டிலேருந்தே ஆயிடுவார். சூரிய பகவான் நீச்சமாகிறார். சூரியன் நீச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் அவர் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு தலைமைத்துவம் பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமைத்துவம், சூரியன் எப்பயுமே ஹெச்ஓடிம்பாங்க, த மேனேஜ்மெண்ட்டோட ஹெட் அவர் தான். அவர் நீச்சம் ஆகக்கூடாது. அப்படி ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிர்வாகத்தில் ஒரு பயம் வந்துடும், குழப்பம் வந்துடும். யார் தலைமைங்கிற குழப்பம் வந்துடும், பெரிய பிரச்சனை அது. அப்போது அந்த சூரிய பகவான் நீச்சமாகும் பொழுது ஹிருதய நோயாளிகள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடையவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ராசிநாதனே நீச்சம் என்பதால் இனம் புரியாத வேதனை, பயம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மோசமான விஷயம் என்னவென்றால், இந்த இனம் புரியாத பயம் என்பது இந்த 3 மாதத்தில் வரப்போகிறது. அப்போ நாங்கள் எதுவும் அச்சீவ் பண்ண முடியாதா? அந்த செஷன் அப்புறம் வருவோம். முதல்ல இப்போ நடக்கிறத பார்ப்போம். அக்டோபர் மாதம் இப்போ சூரியன் நீச்சம் என்பதால் தினமும் காலையில் சூரிய பகவானை வேண்டி, காசினி இருளை நீக்க கதிரொலி ஆகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேலுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி கதிரவனை வணங்க வேண்டும். கதிரவனை வணங்கி தான் எல்லா நாளையும் நீங்கள் தொடங்கணும். காலையில் எந்திரிச்சோன்னு சூரிய பகவானை வணங்கணும். சூரியனை வணங்கி பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எது பண்ணாலும் ஓகே தான். ஆனால் சூரியனை கண்டிப்பாக வணங்கணும். அதை நீங்கள் ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணணும். அதே மாதிரி சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்க ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஞாயிறு கோயிலுக்கு போகலாம். அல்ல கும்பகோணத்தில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு போகலாம். இந்த 2 கோயிலுக்கும் கூட போக தேவையில்ல. இது கண்ணுக்கு தெரிஞ்ச பிரத்யட்ச தெய்வம் சூரியன், அவரை நீங்கள் வழிபடலாம். அனுமானின் குரு சூரிய பகவான். ஆஞ்சநேயர் 2 பர்வதத்துக்கு நடுவில் நின்றுட்டு இப்படி சூரிய பகவான்கிட்ட கற்றுக்கிறாராம். அந்த அளவுக்கு சூரிய பகவான் பெரிய மேதை. அந்த சூரிய பகவான் அவர் நீச்சம்னா போச்சு, உடம்புல இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம் போச்சு. நம்ம வீட்டில் என்ன, இப்போ நான் சொல்கிறத கேட்பீங்களா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் உண்டாயிடும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டாயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்ததாக நீங்கள் 2வது விஷயமாக என்ன பார்க்கலாம்னா, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். இந்த அக்டோபர் மாதத்தில்
சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். இவர் யாருன்னா 3-10 கூடியவர். 3-10 கூடிய சுக்கிர பகவான் நீச்சம் என்பது இன்னொரு பிரச்சனை. ஏற்கனவே 7ஆம் இடத்துல ராகு, 7ல் ராகு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள 1008 சிக்கல் வரும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தான் பழைய எக்ஸு எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் இப்போ தேவையில்லாத வேலை. இப்போ ஒய்ஃப் வேற, சுக்கரன் வேற நீச்சம் என்பதால் ஒய்ஃப் கூட தேவையே இல்லாமல் ஒரு சண்டை. ராம்ஜி சார் நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், பொண்டாட்டி கூட சண்டை போடுறது அந்த செஷனை பற்றி சொல்லுங்கள் என்றால், உலகத்தில் நீங்கள் இதை விட மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரி யாரையாவது போய் கேட்டால் கூட அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி தேவையில்லாத சண்டை வரதான் செய்யும். அவங்களுடைய உலகம் வேற, நம்ம உலகம் வேற. நம்ம ஆற்றலும் வீரமான ஒரு உலகம் நம்ம உலகம். அன்பும் தெய்வீகமும் நிறைந்த உலகம் அவங்க உலகம். நம்மளால் அது எதிரெதிர் துருவம் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் மனைவி அப்படிங்கிற விஷயம் நீச்சமாக இருக்கும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவி கூட சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் சரி, அதை உடனே அன்னைக்கே சார்ட் அவுட் பண்ணி அன்னைக்கே கிளியர் பண்ணிடணும். என்றுமே நண்பர்களே, வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் சண்டை போட்டால் சாயந்தரம் சமாதானம் ஆயிடணும். அதை அன்னன்னைக்கு டே டு டே ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிடுங்க. ஒரு நாள் சண்டை அடுத்த நாள் தொடரக்கூடாது. தொடர்ந்ததுன்னா அது ஒரு புற்றை போல் அது வளர்ந்துக்கிட்டே போகும். அதே மாதிரி 3-10 கூடியவர் நீச்சம் என்பதால் சுக்கிர பகவான் நீச்சம், சுக்கிரன் நீச்சம் எனும்போது உங்களுக்கு ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளுடையவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். ஐடியில் இருக்கேன் சார், நான் இந்த மாதிரி பண்ணுறேன், நான் ஆன்சைட்டை ட்ரை பண்ணேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இருக்கிற வேலையை பத்திரமா பார்த்துக்கணும். காரணம் என்னவென்றால், இந்த சுக்கிர பகவான் நீச்சம் என்பது யாராவது இந்த ஸ்டைலிஸ்டாக இருக்கிறவங்க, கார் டிராவல்ஸ், சிம்மராசிக்காரர்கள், வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கார் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்கள் இந்த ஒரு மாதம் என்ன பண்ணணும், லக்ஷ்மி காலைல காரை ஸ்டார்ட் பண்ணோன்னா லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருக்கணும். லக்ஷ்மியை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும், வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த லக்ஷ்மிக்கு மல்லிகை மலர்கள் அணிவித்து நீங்கள் லக்ஷ்மிக்குன்னு தனியாக உபாசனை நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் செய்கிற தொழில் தான் லக்ஷ்மி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஒவ்வொருத்தரும் இந்த 3-10 கூடிய சுக்கிரன் நீச்சமாகும்போது செய்யும் தொழிலை நேசித்தால் அதுதான் லக்ஷ்மி. என் மனதிலிருந்து நான் சொல்லுகிறேன், நான் அனுபவப்பட்டதை சொல்லுகிறேன். நான் இப்போ ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன். எனக்கு சாமி யார்? இந்த கேமரா தான் சாமி. இதை சாமி நான் நினச்சா அது சாமியாக தெரியும். இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்க, அந்த ஸ்டீரிங் தான் உங்கள் தெய்வம். அதை சாமின்னு நீங்கள் நினச்சி தொட்டு கும்பிடுங்க. எத்தனை பேர் மேலே இடித்தா ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சுக்கிட்டா தொட்டு கும்பிடுறோம் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் சாரி ப்ரோ அப்படின்ட்டு போயிடுறோம். அதை ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெய்வமாக கருத வேண்டும். இதுக்காக தனியாக உபாசனைகள்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். சுக்கிர பகவான் நீச்சம் போது தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வேலை ஆரம்பிக்கும் போது கம்ப்யூட்டர் திறந்தீங்கன்னா நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த தொழிலை நேசித்து செய்யுங்க. அதை நேசித்து உள்ளன்போடு பக்தியோடு செய்யுங்கள். இந்த ஒரு மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சுக்கிர பகவான் நீச்சம் என்பதால் நீங்கள் வெள்ளை நிற ஆடைகளில் நிறைய அணிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி லக்ஷ்மியை டிபி ஃபோட்டோவில் உங்களுடைய வாட்ஸ்அப் ஆகட்டும், அல்லது நீங்கள் உங்களுடைய ஃபோனுடைய வால்பேப்பர் ஆகட்டும், ஏதோ ஒன்று லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்குற இடமெல்லாம் லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்ததாக இது 2 தான் பெரிய ப்ராப்ளம். முக்கியமான விஷயம், பாதகாதிபதி 4 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும் பொழுது 4-9 கூடிய செவ்வாய் என்பதால் தேவையில்லாத மன கஷ்டங்கள் போன்றவை வருவது சரியாகும். சரி, இப்போ நான் நல்லதை பற்றி பேசுகிறேன். இப்போ நல்லதை பற்றி பேசுகிறதா இருந்தால் ஒரே விஷயம் என்னென்னா, சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெற்றிருக்கிறார் டிசம்பருக்குள்ளே. நீங்கள் எந்த காரியத்தை பண்ணாலும் இந்த டிசம்பருக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும். பெரிய முயற்சிகள் எடுக்கிறதா இருந்தால் டிசம்பருக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும். அதர்வைஸ் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும். இப்போ அக்டோபர் மாத பயிற்சிகள் 3 பயிற்சிகள் தான் கான்செப்ட். அதனால் நான் இதை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், சூரியன் ஒரு பக்கம் நீச்சம், சுக்கிரன் ஒரு பக்கம் நீச்சம், செவ்வாய் ஒரு பக்கம் 3ல் அமர்ந்திருக்கார். சிம்மராசிக்காரர்கள் வாயை மூடி மௌனமாக இருப்பது மிக 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 நல்லது. அமைதியாக இருங்க. எந்த பிரச்சனையும் கலந்துக்காதீங்க. யாராவது உங்களை வம்புக்கு வான்னு கூப்பிட்டா கூட போகாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போயிட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள். இங்கே நடக்கிற யாகங்களில் கலந்துக்கோங்க. உங்கள் பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு யாகம்லாம் பண்ணித்தரோம். 48 நாளில் உங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சேலஞ்சிங்காக தீர்த்து தருகிறோம். ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், என்னை சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம்.
இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.